வணக்கம் மக்களே. இங்கே நாகர்கோவிலில் நான் இருக்க வீட்டுக்கு முன்னாடி ரோட்டு மேலேயே முருங்கை மரம் சுத்தமாக ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு, ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்துக்கு முருங்கை மரம் பூரா விளைஞ்சி முருங்கைக்காயெல்லாம் காஞ்சி கீழே விழுகுது. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன், வீடியோ காமிக்கிறேன். தெரியுதுங்களா? எல்லாம் காஞ்சி கீழே விழுகுது. ஆனால் நான் இப்போ தான் இங்கே பாருங்கள், விளக்கமாறு குச்சி மாதிரி இருக்குது, விளக்கமாறு குச்சி மாதிரி இருக்குது. 2 முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா, 2 முருங்கைக்காய் 20 ரூபா வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் வந்து என்ன நினைக்கிறது, கால கொடுமையாக என்னன்னு தெரியல. நம்ம நாகர்கோவிலில் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் இருக்கிற வீட்டுக்கிட்டலாம் ரோட்டு மேலேயே முருங்கை மரம், முருங்கைக்காயெல்லாம் காய்ச்சி எல்லாம் கீழே விழுந்து காஞ்சி போகுது. ஆனால் நான் கடையில் விளக்கமாறு குச்சி மாதிரி 2 முருங்கைக்காய் 20 ரூபா வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ஒரு மாதிரி அப்படியே ஆதங்கமாக இருக்குது. அடடா, இப்படிலாம் கீழே போகுது அப்படின்னு சொல்லி ஆதங்கமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, எல்லா பொழப்பும் அப்படி தான், காலக்கொடுமை, என்ன பண்ணுறது. இது உங்கள்கிட்ட பகிர்ந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகேங்களா? தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் பரவாயில்ல, நாகர்கோவில் நல்ல ஒரு செழிப்பான ஊர், நல்ல இயற்கை வளம் உள்ள ஊர் தான். அது உங்கள்கிட்ட ஒரு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், விளக்கமாறு குச்சி மாதிரி இருக்குது, 2 முருங்கைக்காய். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.